லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 721 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே 30/8/2025 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். காருண்யா லாட்டரி டுடே ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 032 ஓகேங்களா, 032. இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கேஎல் டைமண்டுக்குரிய ஒரு பேக்கும் ஃப்ரீ தான் ஓகேங்களா. அதனால் நீங்கள் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு இது ஃப்ரீ ஓகேங்களா. மறக்காமல் எல்லாருமே கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் இதில் வந்து நமக்கு பிசி ஏபிஎஸ்சி பிசியில் வந்து பிசி 32 பாஸ் ஓகேங்களா. அதே மாதிரி 3 டிஜிட்டில் கொடுத்துருந்த நம்பர் 327 கொடுத்துருவோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதுலேயும் நமக்கு பிசி பாஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு ஏபிசி பிசி 3 பாஸ். 3ன்றது நம்ம நேற்று கான்ஃபிடெண்ட்டாகவே நம்ம சொல்லியிருப்போம். அதனால் 3க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனால் இந்த 5 9 கம்பேர் பண்ணி 0 அப்படி 0வாக வந்துருச்சு. இந்த 2 நம்பர் மட்டும் அப்படியே மிஸ் மேட்சாக உல்ட்டாவாயிருச்சு ஓகேங்களா. ஏன்னா 5 பவர் அண்ட் ஃப்ளிப்பு, 2 நம்ம பவர் நம்பராக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அதனால் ஓரளவுக்கு இது நம்மளுக்கு ஓரளவுக்கு மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு வின்னிங் சரிங்களா. அதுபோக நம்ம வீடியோவில் என்னென்ன நம்பர் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வீடியோவை பொறுத்தளவு நம்ம அதுலேயும் 3 டிஜிட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு 072 கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. 072 கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுபோக 026 இன்னொரு நம்பர் 026ன்னு எடுத்துருக்கோம். இல்லைனா ஒரு 3 டிஜிட் நீங்கள் தட்டி வந்திருக்கோம், அதுலேயுமே கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 03 இதை மட்டும் நம்ம அப்படி தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இதில் தனித்தனியாக கொடுக்குறதில்ல. இதில் வந்து மெயினாக 03 8 எடுத்திருக்கோம். ஆனால் 03 இதுலேயே நமக்கு ஏபி பாஸ். ஏபி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். இதுலேயும் எப்பயும் போல் நமக்கு ஆல் போர்டு 3 பாஸ் ஓகேங்களா. யார் யாரெல்லாம் 3 வச்சு விளாண்டிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிசி வின் பண்ணுங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு வின்னிங் வெயிட்டிங்கில் இருக்குது, அடித்து தூக்கிடுவோம் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கரிநாள், அதனால் நமக்கு செலவுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரிக்கான 721 ட்ரா நம்பரை வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட்டு ஓகேங்களா. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 142-603 ஓகேங்களா. 603 இதாவது இந்த ஏ போர்டு 0 போகுமா போகாதான்னு தெரியல. ஏன்னா இன்னும் வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு, இதுக்கப்புறம் வராது, வாய்ப்பு இல்லை சரிங்களா. இப்போ இந்த 032 வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் எது எப்படி ப்ளே பண்ணணுன்றது. தேர்ட் ஒன் நம்பர் 429 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 396 ஓகேங்களா. 396 986 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 394 ஓகேங்களா. 394 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 142-603 429 396
9 8 6 3 9 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏபி ஏசி பிசி அப்படி இல்லை. இப்போ நம்ம புது ட்ரெண்டிங் ஏபி பிசி ஏசி ஓகேங்களா. நம்ம இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபி ஃபஸ்ட்டு நம்பர் 4 2 3 9 சாரி இப்படி பார்க்க வேணாம், ஒரு 4 நம்பரை பார்த்துருவோம். 4 2 3 9 ஓகேங்களா. எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 8 4 7 ஓகேங்களா. இதுதான் ஏபி. பிசியை பொறுத்தளவு 29 96 ஓகேங்களா. 29 96 86 94 94 ஓகேங்களா. அடுத்து ஏசி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஓகேங்களா. 96 36 70 இது ஒரு 3 நம்பர் போதும் நண்பர்களே. இதுதான் ஏபியை பொறுத்தளவு. 4 2 3 9 9 8 4 7. பிசி 2 9 9 6 8 6 9 4. ஏசி 9 6 3 6 7 0. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு ஓகேங்களா. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 4. பி போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா அதே 3 ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு 6 இல்லைன்னா 4 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இந்த 0 3 2 இதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏ போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 4. பி போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா 3. சி போர்டை பொறுத்தளவு 6 இல்லைன்னா 4. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட். 4 டிஜிட்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்பர் 9623 0247 ஓகேங்களா. 0247 1935 7273 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலில் பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஆல் போர்டு தான். ஆல் போர்டை பொறுத்தளவு சிம்பிள் தான் ஓகேங்களா. 6 வரணும், 9 வரணும் ஓகேங்களா, 4 வரணும். இவ்வளோ தான் ஆட்டமே. இதையே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 694 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.